இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே பிலாத்து இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது தன்னுடைய தீர்ப்பிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். ஏரோதுவும் இந்த தீர்ப்பிலிருந்து தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் பிடிவாதமாய் ஆண்டவருக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார்கள். வசனம் 10 பார்க்கும்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மரண தண்டனையை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். பிலாத்து எப்படியாயிலும் யார் பக்கத்திலேயாவது தள்ளிவிட்டு இந்த கேஸை தள்ளிவிடணும்னு பிலாத்து நினைக்கிறான். ஆனால் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் எந்த ஒரு அதிகாரத்திலேயாவது பிடிச்சு கொடுத்து அவருக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த பகுதியில் பிலாத்து தப்பித்து கொள்ள எப்படி முயற்சிக்கிறார் என்று சொன்னால், கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இயேசு கலிலேயர் என்பதை அவன் கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்திற்கு உள்ளானவர் என்று அறிந்து அந்நாளில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதுவிடம் அவரை அனுப்பினான் என்று பார்க்கிறோம். லூக்கா மட்டுமே இதை பதிவிட்டுள்ளார். கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுக்கிற பொறுப்பிலிருந்து தப்புவிக்கும் விதமாக பிலாத்து இதை செய்ய முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 27:24 கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான் என்று போடப்பட்டிருக்கிறது. பிலாத்து எப்படியாகிது நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். ஏரோதுவினிடம் அவரை அனுப்புகிறான். இங்கே தண்ணீரை கைகளிலே அள்ளி அவன் ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, நீதிமானுடைய இந்த இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, நம்முடைய பழமொழி ஒன்று சொல்லுவார்களே, கழுவுகிற மீனில் நழுவுகிற மீன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இங்கே பிலாத்து செய்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஏரோதுவும் அதே சுபாவம் உடையவனாகத்தான் இருக்கிறான். ஏரோது கலிலேயாவை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். லூக்கா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஏரோதினுடைய குணாதிசயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவானை நான் சிரச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான், இயேசுவை பார்க்க விரும்பினான். லூக்கா 3:1 திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்தில் பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாகவும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் இருந்தபடியினால அவனிடத்தில் தள்ளிவிடுகிறான். ஏரோது யோவான் ஸ்நானனை சிரச்சேதம் பண்ணினவனாக இருக்கிறான். இயேசுவை குறித்து அவன் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் என்று 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. அவரால் செய்யப்படும் அடையாளங்களை பார்க்க வேண்டுமென்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இன்றைக்கு அநேகர் சத்தியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள், தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். கீழ்ப்படுகிறதற்கு மனமில்லாமல் இருப்பது போலத்தான் அவனுடைய காரியங்கள் சுபாவங்கள் அப்படி இருக்கிறது. ஏரோது மிக தீவிர ஆர்வமாக இருந்தான். அவரை பார்ப்பதற்கும் அவரை குறித்து கேள்விப்படுகிறதற்கும் அவரை குறித்து நிறைய கேள்வி கேட்பதற்கும் ஆர்வமாக இருந்தான். தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளவோ அதற்கு கீழ்ப்படியவோ அவனுக்கு ஆவல் இல்லை. எனவே தான் கர்த்தராகிய இயேசு
அவனிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 14வது அதிகாரம் 1-11 வரையிலும் அவனுடைய சுபாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்புவினுடைய மனைவி ஏரோதியாலை அவன் எடுத்துக்கொண்டான். இதனை யோவான் ஸ்நானன் எச்சரித்தபடியினாலே அவனை சிறையில் போட்டது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி அங்கே தன்னுடைய மகள் மூலமாக சொல்லி அனுப்பின அந்த காரியத்தை யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தாளத்தில் கொண்டு வந்து தர வேண்டும் என்று சொன்னபோது அவன் பயந்து நடுங்கினாலும் அவன் கூட பந்து இருந்தவர்களின் நிமித்தமாக அந்த காரியத்தை அவன் செய்து முடித்தான். அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட சுபாவமுடையவனாக அவன் காணப்படுகிறான். ஆகவே அவன் மூட நம்பிக்கையிலும் பழக்கமுள்ளவன் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? வசனம் 11 ஏரோது போர் சேவகருடனே அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை மறுபடியும் பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். என்ன பரியாசம் செய்தார்கள்? லூக்கா 22:63-64 பார்க்கிறோம். அங்கே இயேசுவினுடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமின்றி என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் ஞான திருஷ்டி நமக்கு சொல்லப்பட வேண்டும், தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட வேண்டும், முன்னறிவிக்கப்பட வேண்டும் என்று தான் நெருங்குகிறார்களே ஒழிய தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு விரும்பவில்லை. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வேன் என்று தான் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய அற்புதங்களை ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு மனம் இல்லாமல் ஞான திருஷ்டியினால் அவர் சொல்லிவிடுவாரா இவர் சொல்லிவிடுவாரா என்கிற காரியத்தில் மூட நம்பிக்கை உடையவர்களாக இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இருப்பது போல அன்றைக்கு ஏரோதும் போர்ச்சேவகர்களைப் போலத்தான் அவன் அவரை நிந்தித்து அவரை பரியாசம் பண்ணி அவருக்கு ஒரு மினுக்கான ஆடையை உடுத்திட்டு அவனும் எந்த தீர்ப்பும் செய்யாமல் அவன் ஒரு கோழையாக செயல்பட்டு அங்கே மீண்டுமாக பிலாத்துவினிடத்தில் அனுப்பிவிடுகிறான். முன்பு ஒருவருக்கொருவர் எதிரிகளாயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அந்நாட்களில் நண்பராக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் இருவரும் கடினமான சூழ்நிலைகளில் இப்போ பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் விடமாட்டேங்கிறாங்க. குற்றமற்றவர் என்று அவர்களுக்கு 2 பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவர்கள் குற்றப்படுத்துகிறதற்கு தீவிரப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் 2 பேரும் தங்களுடைய சொந்த சட்டத்தின் நிமித்தம், 2வது தேவனுடைய அவருடைய பார்வை நிமித்தம் பார்க்கும்பொழுது ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று தான் அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் இருவரும் உணர்வற்ற ஒரு தன்மையில் ஒரு மிருகத்தன்மையாக அவர்கள் இருந்து தங்களுடைய சொந்த கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியலை, தேவனுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் அந்த 2க்கும் விரோதமாக இருவரும் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இது அவர்களுடைய பலவீனத்தையும் அக்கிரமம் செய்கிற அவர்களுடைய இருதயங்களையும் அது ஒன்றாக இணைத்ததையே பார்க்கிறோம். அந்நாட்களில் 2 பேரும் அவர்கள் ஒருமனப்பட்டார்களே, 2 பேரும் ஒன்று சேர்ந்தார்களே, இது அவர்கள் இருவருடைய பலவீனத்தை காட்டுகிறது, அவர்கள் இருவருடைய அக்கிரம செயல்களை காட்டுகிறது, அவர்களுடைய இருதயத்தை தெளிவாக வேதம் படம் பிடித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23-30 வரையிலும் கொஞ்சம் ஒருமனப்படுகிறார்களே. எதற்காக? அங்கே பிறவி சப்பானி 40 வயதுடையவனை அங்கே பேதுருவும் யோவானும் சுகமாக்கி விட்டார்கள். அவர்களை சுகமாக்கினதை ஜனங்கள் எல்லாரும் வெளிப்படையாய் பார்த்தபடியினாலே பிரதான ஆசாரியர்கள் ஜனத்தின் மூப்பர்கள் எல்லாரும் பேதுருவை யோவானையும் பிடித்து மிரட்டுகிறார்கள். அவர்களை பிடிச்சு வச்சிருக்கும் போது ஜனங்கள் இது விரோதமாக ஏதாவது செய்துவிடக்கூடாது என்று பயந்து அவர்களை விடுதலையாக்குகிறார்கள். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு 23ஆம் வசனத்திலிருந்து தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். 24ஆவது வசனத்தில் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு
கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவராயிருக்கிறேன். ஜெபிப்பதற்கு தேவ பிள்ளைகள் ஒருமனப்படுகிறார்கள். இங்கே பலவீனப்பட்ட அக்கிரமம் நிறைந்த இருதயம் உள்ளவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். காரணம் என்ன? தங்களுடைய சொந்த கட்டளைகளுக்கும் அவர்களால் கீழ்ப்படிய முடியலை. தங்களுடைய சொந்த சட்டத்திட்டங்களை வைத்து விடுதலையாக்க முடியும், அதையும் செய்ய முடியலை. தேவனுடைய கட்டளைகளுக்கும் விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்தனைப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவனுடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கூடுகிறார்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் ஒன்றிணைகிறார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அவர்கள் போர்ச்சேவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். போர்ச்சேவர்கள் மரிக்கிற அளவிற்கு அவரை அடித்ததை நாம் பார்க்கிறோம். அத்தனையாக குற்றமில்லை, 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 ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி வசனம் 14-15 நானும் ஒரு குற்றத்தையும் காணலை, ஏரோதும் ஒரு குற்றத்தையும் காணலை. ஆனால் 16ஆம் வசனம், குற்றமே இல்லாதவரை எதுக்கு தண்டிக்கணும், நான் தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று அங்கே பிலாத்து சொல்லுகிறான். மத்தேயு 27-26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் 21-23 லூக்கா 23. அடிக்கடி நிகழ்வது போல சட்டத்தையும் காரணத்தையும் மனசாட்சியையும் மனித தன்மையையும் விட கொடூரமான சத்தங்கள் தான் மேலோங்கி நிற்கின்றன இன்றைக்கு நாம் வாழ்கிற தேசத்திலும். இன்றைக்கு சட்டத்தை மீறி சத்தங்கள் செயல்படுகின்றன, காரணத்தை மீறி இன்றைக்கு அநியாயங்கள் சத்தமிடுகின்றன, மனசாட்சியை மீறி அநியாயங்கள் சத்தமிடுகின்றன, மனித தன்மையை மீறி இவனை அகற்றும், இவனை அகற்றும், இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர்கள் உரத்த சத்தமாய் சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு நியாயத்துக்கு விரோதமாய் அநியாயம் மிக அதிகமாக குரல் கொடுக்கிற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபிப்பதற்கு ஒன்றிணைவோம், ஜெபிப்பதற்கு ஒருமனப்படுவோம். அநியாயம் செய்கிறதற்கும் அக்கிரமம் செய்கிறதற்கும் மற்றவர்களை ஏளனப்படுத்துகிறதற்கும் மற்றவர்களை காயப்படுத்துகிறதற்கும் மற்றவர்களை தீர்த்து கட்டுகிறதற்கும் ஒன்றிணையாதிருப்போம். ஏரோது பிலாத்துவினுடைய காரியங்கள், அவர்கள் கோழையாக இருந்தார்கள், மிருகத்தன்மை உடையவர்களாக இருந்தார்கள், உணர்வற்ற சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆகவே அந்த நாளிலே அவர்கள் இருவருடைய இருதயமும் இணைந்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயம் இணையும்படியாக ஏக மனதாய் கூடி ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.